Hi guys, welcome to Journey with Riya. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை கோவளத்தில் இருக்கிற ப்ளூ ஃப்ளாக் பீச்சை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் இயர் இந்த பீச்சுக்கு போயிருந்தேன். அந்த வீடியோஸ் அண்ட் ரிவ்யூ கூட நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ போனதுக்கும் அப்போ பார்த்ததுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்களுமே ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு போக பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு போகலாமா வேணாமான்றத முடிவு பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் முட்டுக்காடு போட் ஹவுஸ் பிரிட்ஜை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே ப்ளூ ஃப்ளாக் பீச் உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துடைய எக்ஸாக்ட் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்க்கிங்க்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கார் இல்லைனா பைக்கை நல்லா கன்வீனியண்ட்டாகவே பார்க் பண்ணிக்கலாம். இந்த பீச்சுக்கு என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக பார்க்கிங் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பீச்சில் சர்ஃபிங்கான கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் சர்ஃபிங் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க ட்ரைனிங்க்குன்னு தனியாக இந்த பீச்சிலே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த பீச்சோட ஃபுல் பிளேஸுமே ஒரு மேப்பாக வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸோடைய ப்ளே ஏரியா எங்கே இருக்குது, ஷவர் ரூம் எங்கே இருக்குன்றதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு இந்த பீச்சோடைய ஃபுல் வியூவுமே காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ இந்த பீச் இப்படி தாங்க இருக்குது. நான் லாஸ்ட் இயர் வந்தப்போ இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்ற வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணுறேன், நீங்களே ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக பாருங்கள். மார்னிங் சன்ரைஸில் தெரிகிற ப்ளூ கலர் பீச், க்ரீன் கலரில் தரையில் படர்ந்து கிடக்கிற இலைங்க, அதுக்கு நடுவில் ப்ரௌன் கலரில் அங்கங்கே தெரிகிற மணல், இது எல்லாத்தையுமே ஒரு அழகான ஹட்டுக்குள்ளே காலை நீட்டி போட்டு படுத்துக்கிட்டு பார்க்கும்பொழுது எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? பட் இப்போ தாங்க சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்குள்ளேயே அடிக்கிற வெயிலில் செடிங்க எல்லாம் எதுவுமே இல்லாமல் பார்க்குறதுக்கு இந்த இடம் ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்குது. அண்ட் என்ட்ரன்ஸ்லுமே அழகுக்காக வச்சுருந்த செடி எல்லாமே காஞ்சி போயிருந்தது. அதுவும் நான் போனது வீக்கெண்டில். ஸோ உட்காரத்துக்கு ஹட் எதுவுமே ஃப்ரீயாக இல்லை, எல்லாமே ஃபில்லாக இருந்தது. அண்டு உட்கார்ந்தவங்க யாருமே எழுந்திருக்க மாதிரியும் தெரியல. ஒருவேளை யாராவது ஏஞ்சாங்கன்னா அடுத்து உட்காரத்துக்கு ரெடியாக பக்கத்துலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த வெயிட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நாங்கள் எடுத்துகிட்டு போன ஹெலிகாப்டரை வச்சு சார்ஜ் தீர்ற வரைக்கும் என்னுடைய பையன் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் எப்பவும் போல் மணலில் வீடு கட்டி விளையாடுறது, ஃபைனலாக கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு போய் அங்கே கொஞ்சம் நேரம் குழந்தைய விளையாட விட்டுட்டு கிளம்புறப்ப தாங்க ஒரு ஹட்டு காலியாச்சு. வந்ததுக்கு ஒரு 10 நிமிஷம் உக்காந்துட்டு போகலாம்னு சேர் இல்லாததுனால ஒரே சேரில் 3 பேருமே உக்காந்துட்டோம். இந்த பீச்சில் என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை செய்கிறவங்களும் அப்பப்போ பீச்சில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. இதனால் இந்த இடம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இந்த பீச்சில் ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் எதுவும் இல்லை. அண்ட் இங்கே பெட்ஸ் நாட் அலவுடுன்ற போர்டுமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைய ஃப்ரீயாக கொஞ்சம் தூரம் ஓடி ஆடி விளையாட விட முடியுது. அண்ட் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கோவளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சை ப்ரிஃபர் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த ஹட்டுக்கு கீழே உட்காந்து இந்த பீச்சோட வியூவை பார்த்து ரசிக்கிறதுக்காக சென்னையில் வேறு ஒரு இடத்துல இருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக வேணாம். ஏன்னா இந்த இடம் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி அழகான வியூலாம் இப்போ இல்லை. நம்மளோட பிஸியான லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒன் டே அவுட்டிங் பிளான் பண்ணி வர்றதே எப்போவாவது ஒரு வாட்டி தான். அப்படி வரும்போது அந்த இடம் நம்ம நினச்ச மாதிரி இல்லைன்னா கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட் ஆகும். ஸோ என்னுடைய இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சோடைய ரிவ்யூ இங்கே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை
சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.